ஊரை சேர்ந்த முருகன் தான் முதல் தமிழர். முருகன், முருகு அழகு அன் என்ற விகுதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான். அவங்க அப்ப ஒரு போட்டி வைக்கிறான், உலகத்து புறம் சுத்திட்டு வாப்பான். இவன் பாவம் யதார்த்தமா ஒரு மயில் ஏறி ஊர் சுத்திட்டு வர போறேன், டயர்டாகி வந்து சேனா. அதுக்குள்ள அங்க கொட்டை தான் கிடந்துச்சு. கொட்டை கிடக்குது, நம்ம வந்துட்டு இருக்கிறோம், ஊர் சுத்திட்டு இருக்கா, நம்ம கூட எவனும் ஓடியாருல, இது மாதிரி கிடக்குது. உங்க அப்பனை பார்த்து மாறி ஈஸ்வரா என்ன பாச்சு கண்ணி, அது உங்க ஒண்ணு திண்டு கொட்டை ஓட்டான். எப்படி கொடுத்த நீ? அவன் எதுல சுத்தி இருக்கான்? அவனுக்கு வாகனமே இல்லையே, எளிதான வாகனம், ஏறி உட்காந்து மேய்ஞ்சு போ. அவன் விவரமா அப்பா உலகம் பூரா நான் சுத்தல, உலகத்தை படைச்ச ஒன்னிவே சுத்துறேன், நான் ஒன்னிவே சுத்துறேன்னு ஒரு சுத்தின உடனே அவன் கிட்ட பழத்தை குடிச்சேன். முருகனுக்கு கோவம் வந்துருச்சு. எந்த வக்கால் வழி நான் ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன், உழைச்சு போட்டு ரத்த வேர்வை சிந்த, நான் வேர்வை சிந்தைக்கு வந்து நிக்கிறேன். நீ உழைச்சவனுக்கு கூடி கொடுக்காம பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டாம்பா காவேரி தாயன் அவனுக்கு கொடுத்துருக்கேன். என்னடா நான் என் போட, நீ அப்படி மேல ஒரு மயிர் மேல எங்க ஊருக்கு பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து அந்த காலத்தை உழைத்தவனுக்கு ஏற்ற ஊதியம் கேட்டு கம்யூனிஸ்டுகள் தோன்றாத காலத்திலே, மார்க்ஸ் தோன்றாத காலத்திலே, இஸ்லாம் தோன்றாத காலத்திலே ஒருவன் நாயம் கேட்டவன் ஒரு தமிழன், அவன் தான் முருகன். அதை பாப்பான் ஏத்துக்க மாட்டான். ஏன்? அவன் நீச்சசாமி. அவன் என்ன பண்ணான்? அன்டச்சபிலிட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தீண்டாமையெல்லாம் கிடையாது. போய் ஒரு குறத்தைய கல்யாணம் பண்ணி ஒண்ணுக்கு 2 தாரம் கட்டி என்ன தீண்டாமையை ஒழிச்சான். அவனை நீச்சசாமி ஆக்கான். இந்த சங்கராச்சாரியார் என்னைக்காச்சும் பழனிக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கானா? கும்பிட மாட்டான். ஏன்? இவனுக்கு அதெல்லாம் கடவுள்கள் அல்ல. ராமனுக்கு கோயில் கட்ட விரும்புபவர்கள் கூட விஷ்ணு பக்தர்கள். இங்கு சிவ வழிபாடு இருந்தது. இவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வரும்போது கமுக்காட்டுக்குள்ள 2 சாமியை வச்சுக்கிட்டு வந்தான். விஷ்ணு, பிரம்மன். நம்ம ராஜாக்கள்கிட்ட குடி இல்லாம இருந்துச்சு. இவன்